ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேத்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாள்பட்டு எருகி போன சளியை எப்படி அறுத்து நம்ம நுரையீரலிருந்து எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய பேத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா அது சளி தொல்லை தான். இரவு நேரங்களில் சளி தொல்லைனால் நம்ம ரொம்பவே அவதிப்படுறோம். நம்மளால் நல்லா மூச்சை இழுத்து கூட விட முடியாத அளவுக்கு சளி இறுகி போயிருக்கும். அப்படிப்பட்ட சளியை ஒரே நொடியில் வெளியேற்றணும் அப்படின்னா இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எப்படிப்பட்ட சளியாக இருந்தாலும் இது வெளியேற்றும். முதல்ல நம்மளுக்கு தேவையானது சித்திரத்தை. இந்த சித்திரத்தை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த சித்திரத்தை என்ன பண்ணணும், ஒரு 4 இதை எடுத்து நல்லா நச்சிடணும். முதல்ல நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு அதில் 2 டம்ளர் தண்ணியை ஊற்றிடணும். அதுக்கப்புறமா இந்த தட்டி வச்சிருக்க சித்திரத்தையே அதில் போட்டுருணும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா துளசி இலை. இந்த துளசி இலையில 10 இலையை பிச்சு அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையானது பனங்கள் கற்கண்டு. இதை பொடி பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி எவ்வளோ நேரம் அந்த தண்ணியை காய விடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 3/4 டம்ளர் தண்ணியாக மாறணும். அதாவது 2 டம்ளர் தண்ணி 3/4 டம்ளர் தண்ணியாக மாறணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணியை இறக்கிட்டு இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கணும். இப்படி குடிக்கிறதுனால நாடுபட்ட சளி கூட சரியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப கடினமான சளி உங்கள் நுரையீரலை சுற்றி இருக்குது அப்படின்னா இது ஒரே நொடியாக வெளியேற்றி உங்களை ரிலீஃப் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டில் எதுவுமே பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.